மற்ற மாநிலங்களைப் போல் தமிழகத்திலும் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் பயிற்சி மருத்துவர்களுக்கு 8000 ரூபாயும், முதுநிலை மாணவர்களுக்கு 17,000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. இந்நிலையில் பிற மாநிலங்களைப் போல் ஊக்கத்தொகையை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் வியாழக்கிழமையன்று பயிற்சி மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் கோரிக்கையை அரசுக்கு பலமுறை எடுத்துச் சென்றுள்ளதாக கூறினர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 17,000 20,000 ரூபாய் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கக்கூடிய அந்த பட்ட மேற்படிப்பு மருத்துவ மாணவர்கள், அப்புறம் உயர் சிறப்பு பட்ட மேற்படிப்பு மருத்துவ மாணவர்கள் எல்லாத்துக்கும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த குறைவான ஊக்கத்தொகையை வச்சு எங்களால் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த பெருகி வரும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க முடியல. இதேபோல் மதுரை, கோவை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று பயிற்சி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நடந்த போராட்டத்தால் அரசு மருத்துவமனைகளுக்கு வந்த புறநோயாளிகள் பெரிதும் அவதிப்பட்டனர்.